हरे कृष्णा। मुझे இதே श्री कृष्ण संगीतम ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தசரதனால வார்த்தை கூட பேச முடியல. இந்த இதயம் ரொம்ப வெப்பமாக இருக்கு, எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. ராமபிரான கட்டி அணைக்கிறார். அவருக்கு வார்த்தை வாயில வரல. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, என் வாக்கு பொய்யானாலும் பரவாயில்ல, கைகேயிக்கு துயரம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அயோத்தியை விட்டு நீ போகக்கூடாது எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. பேச்சுல அது வரல. எப்படி வருது? ராம் ராம் ராம்ங்கிற சப்தம் மட்டும் வருது. கண்கள்ல இருந்து கண்ணீர் பிரவாகமா இருக்கு. ராமனும் தந்தையை வணங்கிட்டு தாய் கௌசல்யாட்ட போறார். ராமனை பார்த்ததும் தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். ராஜ்ய அபிஷேகத்துக்காக ஆசி பெற வந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறா. ராமா, நீ வந்தது நல்லதா போச்சு. இன்னும் நேரம் இருக்கு. முதல்ல கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்க அப்படிங்கிறார். ராமன் சொன்னார், அம்மா, அப்பா எனக்கு வனராஜ்யம் கொடுத்துருக்குறாங்க. நான் வனத்துக்கு போக இருக்கிறேன் அப்படிங்கிறார். கௌசல்யா அப்படி இடிஞ்சு போயிட்டா. வருத்தம் அவளால தாங்க முடியல. இந்த சம்பவ விஷயங்கள் விரிவா இருக்குது. விஷயத்துல ரொம்ப வேதனை தரக்கூடியதுங்கிறதுனால அதை நாம சீக்கிரமா முடிச்சுக்கிறோம். அந்த தாய் இது உண்மையா கனவா அப்படின்னு சொல்லி கலக்கமாயிட்டா. கேட்கிறா, மகனே, மன்னருக்கு உன்னிடம் ரொம்ப பாசம் உண்டு. உனக்கு எப்படி வனவாசம் தந்தார்? அயோத்தியில புண்ணியம் குறைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மந்திரி சுமந்திரர் நடந்ததையெல்லாம் விவரிக்கிறார். இதை கேட்ட தாயார் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறார். கொஞ்சம் தைரியமாயிட்டு மனசை வச்சுக்கிட்டு மெதுவாக மகன்கிட்ட, காடு போறதுல எனக்கு வருத்தம் கிடையாது. உன் பிரிவால மன்னரும் மக்களும் தாங்க முடியாத துயரத்தை அடைவாங்க. முக்கியமா உன் தந்தையால உன்னுடைய பிரிவை தாங்கவே முடியாது. நான் உயிரோட இருக்கும்போதே நீ திரும்பி வந்துருவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. வனதேவி உன்னை காப்பாத்துவா. கணவனுக்கு சேவை செய்யறது எனக்கு கடமை அப்படின்னு இருக்கிறதுனால நான் உன்னோட காட்டுக்கு வர இயலாது. இந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க, கௌசல்யா. அப்போ செய்தியை கேள்விப்பட்டு சீதையும் வராங்க. சீதையை பார்த்ததும் கௌசல்யா கண்கள் அப்படி குளமாகுது, கண்ணீரா வருது. சீதையை ஆதரவா பக்கத்துல அழைச்சி அமர்த்திக்கிறா. என் மகன் காட்டுல துக்கத்தை சகிச்சுக்கலாம், ஆனா மருமகளுக்கு அது வரக்கூடாது. ராமன் கிட்ட கௌசல்யா சொல்றா, சீதா என்னோட இருக்கட்டும், எனக்கும் ஒரு ஆதாரம் இருந்ததா இருக்கும், ஒரு கிரீப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸ்ரீராமனும் சீதை கிட்ட, தாய் தந்தை சேவைக்காக உன்னை நாங்க விட்டு செல்றேன். 14 வருஷங்கிறது படக்குன்னு காலியாயிரும். காட்டுல துயரங்களும் ஜாஸ்தி, உன்னால தாங்க முடியாது. நீ அரண்மனையிலே வாழ்ந்து வளர்ந்தவா. காட்டு பாதையில பாதை இருக்காது. அப்படியே இருந்தாலும் கல்லு முள்ளுமா இருக்கும். அதால வேதனைகள் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றார். சீதா கைகளை குவிச்சு வணங்கி ராமபிரான்ட்ட சொல்றா, அதுகளால நான் படுற வேதனையை விட உங்கள பிரிஞ்சு கிடைக்கிற வேதனை இன்னும் ஜாஸ்தி. அத நான் தாங்க முடியாது. அவன் இல்லாம சொர்க்கம் கூட நரகம்தான். நீங்க இருக்கும் இடத்துல நான் இருப்பேன். நீங்க காட்டுலயும் நான் மாளிகையிலும் இருக்கிறது தர்மம் கிடையாது. நான் உங்களுக்கு சேவை செய்வேன். என்னுடைய தந்தை என்ன உங்களுக்கு தரும்போது இதோட நிழலாட்டம் கூடவே இரு. பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கிறார். உடலும் உயிரும் ஒன்றா இருந்தா தான் மதிப்பு. இப்படி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இதனால ராமன் சீதா தன்னோட வர்றதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்புறம் செய்தி கேட்டு லக்ஷ்மணனும் ஓடி வாரான். கோபத்துல அவன் கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தது. கடும் சொற்களை பேசுறான். அப்பாவை திட்டுறான்.
பெண் அடிமையின் பேச்ச கேட்கணுமா என்ன? நான் என் ராமனுக்கு ராஜ்ய அபிஷேகம் பண்ணுவேன். தடுக்கிறவங்கள யமலோகத்துக்கு அனுப்புவேன். யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்படி ஆவேசமா பேசுறான். ராமன் கண்டிக்கிறார். லக்ஷ்மணா, கோபப்படக்கூடாது. யார் ராஜா, யார் மக்கள் எல்லாம் பொய். காலம் அத்தனை பேரையும் மொத்தமா விழுங்கிரும். எல்லாம் மின்னல் மாதிரி தான். பாம்பு தவளைய விழுங்கும். அதே சமயம் வாயில இருக்கிற தவளை தன்னுடைய ஆபத்த நினைக்காம அது ஒரு ஈய விழுங்குறதுக்கு முயற்சிக்கும். உலகியல் சுகம் உண்மை கிடையாது. அதனால சத்தியத்த முன்னிறுத்தி வாழ்ந்துக்கிறது ரொம்ப நல்லது. பொய்க்காக ஏன் இத்தனை ஆட்டம் பாட்டம்? நாட்டை விட காட்டுல தான் சாதுக்கள் ஜாஸ்தி. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மாவுடைய அனுமதி இருக்கு. தந்தையுடைய கட்டளை இருக்குது. தர்மத்த கடைப்பிடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. அதனால கோபப்படாத. கோபத்துக்கு நிகரான பகைவன் உலகத்துல இல்ல. கோபத்தால புண்ணியம் நாசமாயிரும். இப்படி ராமன் உபதேசிக்கிறார். லக்ஷ்மணன் உடனே கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிறார். இப்ப லக்ஷ்மணன் சொல்றான், வார்த்தைகள் எனக்கு விவேகத்த தந்திருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். நான் எந்த காரணத்த கொண்டும் அயோத்தியில இருக்க மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். இதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னா. இப்ப ராமர் சொல்றார், எனக்கு பதிலா நீ அயோத்தியில இருந்து அப்பா, அம்மாவுக்கு சேவை செய் அப்படின்னு சொல்றார். அப்ப லக்ஷ்மணன், எனக்கு நீங்க தான் தாய், தந்தை, அப்பா, அம்மா எல்லாமே எனக்கு நீங்க தான் சொல்லிட்டான். தாங்களே என்ன தியாகம் பண்ணிட்டா நான் யார சரணடைய முடியும்? இப்படி லக்ஷ்மணன் கேட்க, சரி உன்னுடைய அம்மா சம்மதிச்சா நீ என்னோட வா அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் சுமித்திரைட்ட ஓடுறான். அவ அங்க தங்கத்துல ஒரு பெரிய தாம்பலம். அதுல ராம அபிஷேகத்துக்காக ஆரத்திய தயார் செய்துகிட்டு இருக்கிறா. லக்ஷ்மணன் நடந்ததெல்லாம் விளக்கவும், அவ அந்த தட்ட தூக்கி எறிஞ்சிட்டா. அப்புறம் தாய்கிட்ட அனுமதி கேட்க வந்த லட்சுமணன்ட்ட அவ சொல்றா, என்னோட அனுமதி உனக்கு அவசியமே கிடையாது. உனக்கு தந்தை ராமன், தாய் ஸ்ரீ சீதா. 2 பேருக்கும் சிறிதும் துன்பம் வராதபடி தொண்டாற்று. உனக்கு எல்லா வகையான சேவைகளையும் செய்வதற்கு வாய்ப்பு தர்றதுக்காகத்தான் இந்த ராம வனவாசம் தெய்வாதீனமாக அமைஞ்சிருக்குது. அவங்க அயோத்தியாவே மறந்து போற அளவுக்கு சேவை செய். ராம சேவையால என்ன ஆனந்தப்படுத்து அப்படிங்கிறார். இதிலிருந்து தெரியறது என்னன்னா, யாருடைய பிள்ளை ராமனுக்கு தொண்டு செய்றானோ, அந்த தாய் மாபெரும் பாக்கியசாலி அப்படின்னு தெரியுது. பாக்கியவதி. இப்போ லக்ஷ்மணன் புறப்படுறான். அதுக்குள்ள அவனுடைய மனைவி ஊர்மிளா அங்க வரா. அவள லட்சுமணன் பார்க்கவே இல்ல. தன்னை கூட கூட்டிட்டு போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. தன் கணவனின் விருப்பமே தன் விருப்பம் அப்படின்னு அமைதியா இருக்கா. ராம கைங்கரியத்தில் செல்லக்கூடிய அவருக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி மனசுல அவரை வணங்குறா. லக்ஷ்மணன் ராமன் கிட்ட வேகமா வந்தான். அப்ப சீதா மர உரி தரிக்க தயாராகிறார். மரத்தால் ஆன உடுப்பு. அந்த நேரம் வசிஷ்டர் அங்க அந்த மர உரிய பிடுங்கி கைகேயிட்ட சொல்றார். நீ ராமனுக்கு தான் வனவாசம் தந்திருக்க. சீதைக்கு கிடையாது. சீதை இங்க ராஜ்யலட்சுமி அப்படின்னு சொல்றார். இப்ப அயோத்தியா மக்கள் விஷயம் கேள்விப்பட்டு துயரத்துல குழம்பி போய் இருக்கிறாங்க. ராமன் அவர்கள்ட்ட என்னுடைய அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யுங்க. அப்போ நீங்கள்லாம் எனக்கு பிரியமானவங்களா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றார். வசிஷ்டர்ட்டயும் ராமர் சொல்றார். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படிங்கிறார். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க உங்களோட தான் இருப்போம். அ நீங்க இருக்கிற இடம் தான் எங்களுக்கு அயோத்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராம, லக்ஷ்மண், சீதா காட்டுக்கு புறப்படுறாங்க. மக்களும் ஏராளமான அளவுல கூடவே கிளம்புறாங்க. அயோத்தி பாழா போயிருச்சு. ஒண்ணும் இல்லாததாயிருச்சு. பேத புத்தி உள்ள இடத்துல இறைவன் இருக்கிறதில்ல. தசரதன் மயக்கம் தெளிகிறார். ராமன் காட்டுக்கு போன செய்தி தெரிஞ்சதும், "என் உயிர் போகலையா? இன்னும் இருக்கா?" அப்படின்னு புலம்புறார். மந்திரிய கூப்பிட்டு, "என்னுடைய தங்க தேர கொண்டு வாங்க. ராமன அதுல
அதுல அமர வைத்து கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நாட்கள் காடுகள சுத்தி பார்த்துட்டு, திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. ராமன் ஒருவேள திரும்பி வர மறுத்தா, சீதைய கட்டாயமா அழைச்சிட்டு வாங்க. இப்படி ஆணையிடுறார். அதன்படி மந்திரி சுமந்திரர் தேர எடுத்துட்டு ராமன்ட்ட போறார். அங்க போய் சொல்றாரு, "உங்க அப்பா நீங்க வெறுங்காலோட நடந்து போகக்கூடாது. தேர்ல உங்கள கூட்டிட்டு போகணும்." இப்படி ஆணையிட்டிருக்கிறார். அயோத்தி ஒண்ணுமில்லாத ஊராய் போயிருச்சு அப்படின்னு சொல்றார். இப்படியா எல்லாருமா தமசா நதிக்கரைக்கு வந்தாங்க. நடுராத்திரி எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. ராமன் அமைச்சர்கிட்ட எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம மெதுவா தேர செலுத்துங்க. இங்கிருந்து போயிரலாம். பொழுது விடிஞ்ச பிறகு அவங்க நம்மள தேடுவாங்க. யாருக்கும் தெரியாதபடி நம்ம போயிருவோம். சீக்கிரம் கிளம்புவோம்ன்னு சொல்றார். அதன்படி அந்த தேர் சிருங்கபேரபுரி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வருது. மக்கள் காத்தால பார்க்கிறபோது ராமன பற்றிய எந்த ஒரு சுவடும் தெரியல. கவலையோட புலம்புறாங்க. சிருங்கபேரபுர மன்னன் குகன் அவனுக்கு ராமனுடைய வருகை பற்றி தெரியவும் வேகமா வந்து வரவேற்கிறான். இந்த வனம் பூரா என் கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்று முதல் இது உங்களுடைய ராஜ்யம் அப்படிங்கிறான். ராமன் முதல் நாள் விரதம் இருந்தார். 2ஆம் நாள் கனிகள் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் ராமன் அமைச்சர்ட்ட, "இனிமே நீங்க தேரோட அயோத்தியாவுக்கு திரும்பி போங்க. என் தந்தைக்கு என்னுடைய வணக்கத்த தெரியப்படுத்துங்கங்கிறார்." சுமந்திரர் சொன்னார், "சீதையையும் என்னோட அனுப்புங்க. உங்க அப்பாவுடைய விருப்பம் அதுதான்" அப்படின்னார். இப்ப சீதா சொன்னா, "அமைச்சரே, அப்படி நான் வர முடியாது. கணவன் இருக்கும் இடத்துல தான் நான் எப்பவும் இருப்பேன்" அப்படிங்கிறா. சுமந்தர் தனியாக திரும்பி போயிடுறார். குகன் ராமனுக்கு தொடர்ந்து சேவைகள் செய்தான். ராமன் குகன்கிட்ட, "நான் தபஸ்வி. நீ எனக்கு நிறைய சேவை செய்ற. நான் ஒண்ணும் மன்னன் கிடையாது. இப்ப நான் தபஸ்வி" அப்படிங்கிறார். ஏன்னா குகன் ராமன உட்கார வச்சு தலையெல்லாம் அழுத்தி விடுறான், கால் பிடிச்சு விடுறான். அப்புறம் தலையில ஆலம்பால், ஆலமரத்து பால் கொண்டு வரச் செய்து, அத தலைமுடியில தெளிச்சு, முடிகள கோதி, சட சட மாதிரி அப்படி சுருட்டி விடுறான். அடுத்து கங்கைய கடக்க வேண்டியிருந்தது. ஓடக்காரன கூப்பிட்டு, "எங்கள கரை சேர்த்துருப்பா" அப்படின்னு சொன்னாங்க. படகோட்டி படகுல இருந்தபடி, "உங்களுடைய ரகசியமெல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னான். லக்ஷ்மணன் உடனே, "என்ன ரகசியம்?" அப்படின்னு கேட்டான். "ராமனுடைய பாதத்தூளி பட்டு ஒரு கல் பெண்ணா மாறுனா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். என் படகு மரத்தால் ஆனது. இதுவும் பெண்ணாகிட்டா, ராமன் பாதம் பட்டு பெண்ணாயிருச்சுன்னா, என் ஜீவனத்துக்கு நான் என்ன பண்றது? அதனால என் படகுல ராமபிரான் உட்காரும் முன்னாடி, அவருடைய பாதங்கள நான் ஒரு தூசு கூட இல்லாம கழுவுறதுக்கு அனுமதி கொடுங்க" அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் அவர் படகுல அமரலான்னு சொன்னான். படகோட்டியுடைய பேச்ச கேட்டு ராமனுக்கு மனசுக்குள்ள சிரிப்பா இருக்கு. பாதங்கள கழுவுறதுக்கு அனுமதி கொடுத்தார். அப்ப அவர் சொல்றார், "என்னுடைய 2 கால்களுக்கும் இவங்க தான் சுவாமிகள். வலது காலுக்கு லக்ஷ்மணன், இடது காலுக்கு சீதா. இவங்க இங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அனுமதி வாங்கிக்க" அப்படிங்கிறார். அதன்படி கேட்டுட்டு இந்த 3வது நபரான குகனுடைய ஓடக்காரன் வந்து பகவானுக்கு கங்கை தீர்த்தத்தால இரு திருவடிகளையும் ரொம்ப ஆசையோட கழுவி விடுறான். அ இந்த படகோட்டி முற்பிறவியில பாற்கடல்ல ஆமையா இருந்தான். அந்த ஆமை பாற்கடல் நாராயணருக்கு திருவடி சேவை செய்ய விருப்பப்பட்டது. ஆனா லக்ஷ்மியும், ஆதிசேஷனும் அதுக்கு அனுமதியே தரல. அந்த ஆமை சுத்தி சுத்தி வருது பகவானையே. ஒரு முறையாவது பகவான் திருவடிக்கு சேவை பண்ணணும்னு அது ஆசைப்பட்டது. அவங்க அனுமதிக்காததுனால, பகவான் இப்போ அந்த ஆமைக்கு படகோட்டியா ஒரு பிறவி கொடுத்து சேவைக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். சேவை செய்றபோது அனுமதி தராத முன்னாடி அனுமதி தராத லக்ஷ்மியான சீதையும்,
ஆதிசேஷனான லக்ஷ்மணனும் பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. படகோட்டி அவர்கள இப்படியா நடந்துகிட்டு கங்கைய கடக்கச் செய்றான். கரையில இறக்கி விட்டுட்டு நிலத்துல விழுந்து ராமபிரான வணங்குனான். ராமன் அவனுக்கு ஏதாவது தர விரும்புறார். ஆனா வனவாசியா வந்ததுனால கையில ஒண்ணும் இல்ல. அவருடைய மனோபாவத்த புரிஞ்சுகிட்ட சீதா தன்னுடைய மோதிரத்த ராமபிரான் கையில கொடுத்து அப்படி ஒரு ஜாட காட்டுறா. ராமன் அத படகோட்டி கையில கொடுத்து, "இத விலையாக கருதாத, பரிசுன்னு நெனச்சுக்க" அப்படிங்கிறார். அப்ப படகோட்டி சொன்னா, "சாதுக்கள்ட்ட கட்டணம் பெறக்கூடாது. இது என்னுடைய சபத முறை. சாதுக்கள் தருவது எதுவும் பிரசாதம்னு ஏத்துக்க" அப்படிங்கிறான் ராமன். அப்போ அவன் சொல்றான், "14 வருஷம் கழிச்சு நீங்க ராஜ்யத்த ஏற்கும்போது இத நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னான். படகோட்டி பலமுறை மறுக்க, லக்ஷ்மணன் அத பெற்றுக்கொள்ளும்படி பிடிவாதம் செய்றான். உடனே அவன் சொல்றான், "ஒரு படகோட்டி இன்னொரு படகோட்டி கிட்ட படகு ஓட்டியதுக்காக கூலி பெறுவானா? நானும் ராமனும் ஒரே ஜாதி" அப்படின்னு உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துட்டு, அந்த படகோட்டி சொல்றான், "நாங்க ஒரே ஜாதி. நாங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூலி பெற முடியும்னு" கேட்கிறான். லக்ஷ்மணன், "என்ன சொல்ற? நாங்க நாமெல்லாம் ஒரே இனமா என்ன?" அப்படின்னு கேட்கிறான். படகோட்டி சொன்னான், "நானும் நீங்களும் ஒரே இனம் கிடையாது. ஆனா என்னுடையதும் ராமனுடையதும் ஒரே இனம். நான் கங்கை நதியில படகோட்டி கங்கைய கடக்கச் செய்றேன். ராமனோ சம்சார கடல கடக்கச் செய்றார். இந்த ஜீவனையும் சம்சார சாகரத்தின் கரைக்கு கொண்டு செல்லுங்க" அப்படின்னு சொல்லி ராமன பார்த்து வணங்குறான். இப்படி நடந்தது. பிற்காலத்துல ராஜ்ய அபிஷேகம் ராமனுக்கு நடக்கிறபோது, அன்றைக்கு படகோட்டி வர முடியல. ஏன்னா ராமன் வேற விமானத்துல வந்து சேர்ந்திருந்தார் அயோத்திக்கு. ஆனா ராமன் இந்த படகோட்டிய மனசுல வச்சிருந்து, விழாவுக்கு வந்திருந்த குகன் மூலமாக அந்த மோதிர பிரசாதத்த அனுப்பி வைக்கிறார். இப்படி ராமாயணத்துல பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.